ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே சாம்பார் குழம்பு செஞ்சு போர் வச்சு போச்சு. அதனால் நாங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கின்னு ஏலக்காவும் பட்டையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் நீளமாக வெட்டின வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நாங்கள் வந்து கரம் மசாலா போடுறோம், அதனால் வந்து எந்த ஸ்பைஸும் போடல. அது நல்லா வதங்கிட்ட பிறகு 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு, தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நீளமாக வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் புதினா வந்து கிள்ளி வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே கொத்தமல்லியும் நல்லா கழுவி அதையும் நல்லா வெட்டிட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு அதில் கொஞ்சமாக போட்டு வதக்கின்னு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா நாங்கள் வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் இது கொதி வரும்போது நம்ம ஊற வச்சு அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதை ஊற வச்ச அரிசி அதில் போட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்த பிறகு தட்டு போட்டு மூடி மேலே வந்து சுடு தண்ணி காசி ஒரு முன்னால் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் இதை சிம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்துட்ட பிறகு நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டு நல்லா உதிரியாக வரும். அப்புறம் இதை எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. பிரண்டை ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கினேன். அப்புறம் நம்ம பிரியாணிக்கு வந்து இந்த கேரட் பீன்ஸ் அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கினேன். அப்புறம் வெங்காயம் ஒரு 2 பீஸு, அரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் தக்காளி ஒரு 2 பீஸு இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து போட்டு வெயிட் போட்டு 2 விசில் வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறைச்சி கொடுத்துப்பேன். அப்புறம் சாமான்லாம் கழுவிட்டு முடிச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.